ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நாம் இன்றைக்கி பாவக்காய் செய்ய போகிறோம். சரிங்களா? பாவக்காய் வந்து ஸ்டஃப் பண்ணி நம்ம எண்ணெயில் வறுத்தெடுக்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முதலால் கொஞ்சம் வேர்க்கடலை நல்லா வறுத்து எடுத்துகிட்டு தனியாக வச்சுட்டு, அது கூட கொஞ்சம் எள் வறுத்தெடுத்து தனியாக வச்சுட்டு வேர்க்கடலையும் எள்ளை தனியாக வச்சுருங்க. வேர்க்கடலை கூட கொஞ்சம் பூண்டு வறுத்தெடுத்து போட்டுக்கோங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ பூண்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வேர்க்கடலையை நல்லா மிக்சியில் போட்டு 1-2 அரைக்கும்போது பூண்டையும் போட்டு 1-2 அரைச்சிருங்க. அது கூட கொஞ்சம் அந்த அம்ச்சூர் சொல்லுவாங்க, அம்ச்சூர் பவுடர்னு அந்த மேங்காய் பவுட்ரு அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் மிளகாப்பொடி, கொஞ்சம் மல்லிப்பொடி எல்லாம் போட்டு, உப்பு எல்லாம் போட்டு, கொஞ்சம் பெருங்காயப்பொடி வேணும்னா போட்டுக்கோங்க. அது உங்கள் இஷ்டம். போட்டு நல்லா மிக்சியில் போட்டு குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுட்டு இந்த பாவக்காய் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இதில் வந்து அதோடய விதை இருக்கு இல்லைங்களா, அதோடய விதையோட அந்த இதெல்லாம் கூண்டெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். அந்த பாருங்கள், கூண்டெல்லாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உப்பெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டஃப்பு இந்த ஸ்டஃப்பை என்ன பண்ணுறீங்க தெரியுதா? இந்த ஸ்டஃப்பை நம்ம என்ன பண்ணுறோம், இது கூட வச்சு இந்த பாவக்காய் நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துகிட்டு இந்த ஸ்டஃப்பை நம்ம இதுக்குள்ளே வைக்கிறோம். சரிங்களா? நல்லா உள்ளே வச்சு இந்த இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா எனக்கு வீடியோ எடுக்க யாருமே இல்லை, அதனால தான் நானே எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் மக்களே, இது நல்லா போட்டு நல்லா ஸ்டஃப் பண்ணி உள்ளே போட்டு நல்லா அமுத்திடுங்க. நல்லா அமுத்திட்டு இது என்ன பண்ணணும்னா ஒரு நூல் வச்சு கட்டணும். பாருங்க, இந்த மாதிரி ஒரு சாதாரண நூல் வச்சு லைட்டாக கட்டிடுங்க. ஏன்னா இது வெளியே வராமல் இருக்கிறதுக்காக, ஸ்டஃப் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக. பாருங்க, வச்சா அவ்வளோதான், வச்சுக்கலாம். வச்சிடலாம். அது இதே மாதிரி என்ன பண்ணலாம், இந்த பாவக்காய் விதையோட விதையை எடுத்துருங்க. விதையோட வேஸ்ட் இருக்குது, அது இது உள்ள கூண்டு, அது வேஸ்ட் பண்ணாதீங்க. அது என்ன பண்ணுறீங்க, அது குழைய போட்டுருங்க. பாவக்காய் எதுவுமே விதை தவிர எதுவுமே வேஸ்ட் பண்ண. விதை கூட ஒரு சிலர் சாப்பிடுவாங்க, முருன்னு இருக்கும். ஆனால் நமக்கு ஒரு சிலர் பிடிக்கும், ஒரு சிலர் பிடிக்காது. நம்ம வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நல்லா போட்டு நல்லா துடைச்சிட்டு உப்பு போட்டுக்கோங்க மக்கள். உப்பு மறந்துடாதீங்க. வெள்ளைப்பூண்டு, உப்பு, இதெல்லாம் கோல்டு கேஸும் கூடாது. அவ்வளோதான் மக்களை, நல்லா கட்டி வச்சு எண்ணெயில் டீப்பாக கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டு நல்லா வறுத்துருங்க. டீப் பண்ணுறத விட கொஞ்சம் நல்லா தான் வறுத்துருங்க. அவ்வளோதான். அவ்வளோதான் மக்களை, அடுத்த வீடியோவில் உங்களுக்கு